ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் செய்ய தீர்மானிக்கிறார். அந்த யாகத்தோட முடிவில் இருக்கிறதெல்லாம் தானம் கொடுத்தோன்னோ அதுதான் முறை. அதை அனுசரித்து விஸ்வாமித்திரர் தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் தானம் கொடுத்து கொண்டு இருக்கார். அதை அறிஞ்ச அந்த வசிஷ்டர் கொடுக்குற தானத்தை தானும் வாங்கிறதுக்காக வரார். வசிஷ்டரோட வருகையை அறிஞ்ச விஸ்வாமித்திரர் மனமகிழ்ந்து வசிஷ்டருக்கு ரொம்ப கர்வத்தோட தானம் கொடுக்குறார். தானம் வாங்கின்ற அந்த வசிஷ்டர் அமைதியாக திரும்புகிறார். கொஞ்ச நாள் ஆச்சு. விஸ்வாமித்திரர் செஞ்சதை போலவே தானும் ஒரு யாகம் செய்யணும்னு என்றார் வசிஷ்டர். நல்லவர்களோட நல்ல தீர்மானம் இல்லையா, அதெல்லாம் உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்துடும். ஆனால் அந்த வசிஷ்டர் யாகம் செய்யும்போது யாகத்தின் முடிவில் தன்கிட்ட இருந்ததெல்லாம் தானம் செய்ய தொடங்குறார். இதை அறிஞ்ச அந்த விஸ்வாமித்திரரோ வசிஷ்டர்கிட்ட தானம் கொடுக்குறாருன்னா அது விசேஷம்தான், நாமளும் போய் வாங்கிக்கணும்னு புறப்படுறார். ஆனால் விஸ்வாமித்திரர் வருவதற்குள்ளே வசிஷ்டர்கிட்ட இருந்த தானம் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டார். இதை அறிஞ்சதும் விஸ்வாமித்திரர் குதிக்கிறார். வசிஷ்டரே, நீர் என்னை அவமானப்படுத்திட்டீர். தானம் வாங்க வந்த என்னை வெறுங்கையோடு அனுப்ப எண்ணி விட்டீர் போல. அதனால் அப்படின்னு அவர் அமைதியாக அனுப்புகிறார். அவரை அந்த வசிஷ்டர் அமைதிப்படுத்திட்டு, விஸ்வாமித்திரரே கோபம் வேண்டாம், பொருட்கள் இல்லாட்டா என்ன, நல்லவர்களோட சேர்ந்து இருந்த சத்சங்க சகவாச பலன் ஒரு 24 நிமிஷம் என்கிட்ட இருக்குது, அதில் 1/4 பங்கு உங்களுக்கு தரேன் அப்படின்னதும் அதை கேட்டதும் ரொம்ப விஸ்வாமித்திரர் கோபப்படுறார். அப்போது வசிஷ்டர் விடலை, கோபப்படலை. சரி விஸ்வாமித்திரரே, நீங்களே போய் உலகுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குற சூரியனையும் இந்த பூமியை தாங்கிற ஆதிசேஷனையும் நான் சொல்கிறதா அழைச்சிக்கிறதா சொல்லி அழைச்சிட்டு வாங்கோங்கிறார். கொஞ்சம் யோசித்த அந்த விஸ்வாமித்திரர் சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு எண்ணிண்டு புறப்படுறார். போனவரோ ஆதிசேஷன்கிட்ட தகவலை சொல்லி அவர் அழைக்கிறார். ஆதிசேஷன், நான் வந்துட்டா என் வேலையை யார் செய்யறது அப்படின்னு கேட்க, விஸ்வாமித்திரர் சூரியன்கிட்ட போய் தகவலை சொல்கிறார். சூரியனும், நான் உங்கள் கூட வந்தால் என்னோட வேலையை யார் பாப்பா, உலகம் இருண்டு போயிடாதா அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். விஸ்வாமித்திரர் திரும்பி வந்து நடந்ததை சொன்ன உடனே வசிஷ்டர், அப்படியா சரி, வசிஷ்டர்கிட்ட ஒரு நாழிகை சத்சங்க சகவாச பலன் இருப்பதா சொல்லி 1/4 பங்கு ஆதிசேஷனுக்கும் 1/4 பங்கு சூரிய பகவானுக்கு தரேன்னு சொல்லி அழைச்சிட்டு வாங்க பாருங்க அப்படிங்கிறார். விஸ்வாமித்திரரும் அதே மாதிரி போய் ஆதிசேஷன்கிட்டையும் சூரிய பகவான்கிட்டையும் சொல்கிறா. 2 பேரும் உடனே வந்துட்டா. முதல்ல மறுத்த நீங்கள் இப்போ வரையலை அப்படின்னு கேட்ட, இப்போது மட்டும் உங்கள் வேலையை யார் பாப்பா அப்படின்னோடனே வசிஷ்டர் அளிக்கிற அந்த 1/4 பங்கு சத்சங்க சகவாச பலன் எங்கள் வேலையை செய்யுமே அப்படின்னாலாம் ஆதிசேஷனும் சூரிய பகவானும். விஸ்வாமித்திரருக்கு அப்போ தான் புரிஞ்சுது சத்சங்க சகவாச பலன்னா என்ன அப்படின்னு. அதாவது நல்லவர்களோட சேர்க்கை, அந்த பழக்கம், அதுக்கு எவ்வளவு சக்திங்கிறத அப்போ தான் அவரே உணர்றார். அப்புறம் என்ன, விஸ்வாமித்திரர் பணிவோட வசிஷ்டர்கிட்ட இருந்த அந்த 1/4 பங்கு சத்சங்க சகவாச பலனை வாங்கி மகிழ்ச்சியோடு திரும்புகிறாராம். திரும்பிய விஸ்வாமித்திரரோ தன்னோட ஆசிரமத்தை நெருங்கும் போது ஆசிரம வாசலில் மகாவிஷ்ணு போல தோற்றம் கொண்ட 2 பேர் இருக்கா. அவளை நெருங்கி விஸ்வாமித்திரர் கேட்பதற்குள்ள அவளாவே சொல்கிறா. விஸ்வாமித்திரரை நெருங்கி வந்து, சுவாமி, நீங்கள் பகவான் நாராயணனோட ஏவலர்களாயிட்டு பகவான் ஸ்ரீ ராக அவதாரம் செய்ய போகிறார். அப்போது சீதாதேவிக்கும் ஸ்ரீராமனுக்கும் செய்து வைக்கிற பாக்கியம், திருமணம் செஞ்சு வைக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பகவான் அறிவிச்சிட்டு வர சொன்னார். எல்லாம் அந்த சத்சங்க சகவாச பலன்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்படியே ராம அவதார காலத்திலேயே யாக சம்ரக்ஷணங்கிற பெயரில் ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போனதும் சீதா கல்யாணமும் நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும். நல்லவர்களோட சகவாசம் என்ன, எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோர் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே.
நாம் அவளோட சேர்ந்து இருந்தாலே பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவளோட கதைகளை கேட்டு இதை நாம் நம்ம குணத்தை மாற்றிக்கணும். எப்படி இந்த கதை ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் அந்த சேனல் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் வாயிலாக இதை கேட்டது எனக்கு சொல்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு புரியும். அது ஒரு பாக்கியம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.